வெல்கம் டு மோஷேஸ் கில்லாடி கிச்சன். பூண்டு, மிளகு, கறிவேப்பிலை இது எல்லாத்தையும் வச்சு நல்ல ருசியான ஒரு காரக்குழம்பு தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த காரக்குழம்பை சூடான சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்குங்க. பூண்டு, மிளகு, கறிவேப்பிலை பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இந்த குழம்பை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இந்த டேஸ்டியான காரக்குழம்பை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் போல் குருமிளகு சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதில் 8லேருந்து 10 போல் பூண்டு பல் சேர்த்துக்கலாம். பெருசாக இருந்துச்சுன்னா 10 சேர்த்துக்கங்க, சின்னதாக இருந்துச்சுன்னா 20 சேர்த்துக்கங்க. இப்போ இதில் 10லேருந்து 15 போல் சின்ன வெங்காயம், 1 கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. தேவைப்பட்டால் மட்டும் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. தண்ணி 1லேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்து அரைச்சிடக்கூடாது. ஒரு 2 டீஸ்பூன் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து மிக்ஸி ஜாரில் 2 பழுத்த தக்காளி சேர்த்து தண்ணி சேர்க்காம இதையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட இதில் தண்ணி சேர்த்துற வேண்டாங்க. தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம குழம்பை கூட்டி வச்சுக்கலாம். அதுக்கு நான் ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளியில் 1 கப் அளவுக்கு சூடான தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியாக கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். கரைச்ச புளி தண்ணியில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இப்போ காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. நான் 2.5 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூளை கூட்டி குறைச்சி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட நல்லெண்ணெய் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் பயன்படுத்தி இந்த குழம்பு வச்சுக்கலாங்க. என்கிட்ட இல்லாதனால நான் நார்மல் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். இப்போ எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கூடவே 10லேருந்து 15 போல் குருமிளகு சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் 1 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், 2 கொத்து போல் கறிவேப்பிலையில் சேர்த்துட்டு கூடவே 2 கைப்பிடி அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி தாராளமாக பூண்டு சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்குனிங்கன்னா குழம்போட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரொம்ப ப்ரௌன் கலராக வர வரைக்கும் வதக்கிடக்கூடாது. கண்ணாடி பதம் நல்லா வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இந்தளவுக்கு கண்ணாடி பதம் வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்க கருவேப்பிலை மசாலாவை சேர்த்து சிம்மிலேயே வச்சு பச்சை வாசனை போக இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மசாலா எல்லாம் நல்லா வதங்கி இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இது வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி விழுதை இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி விழுது சேர்த்ததுக்கப்புறம் இதையும் பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. தக்காளியும் பச்சை வாசனை போக நல்லா வதங்கி எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை இதில் சேர்த்துடலாம். புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை சிம்மிலேயே வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை நல்லா குக் பண்ணிக்கோங்க. இடையிடையிலே நீங்கள் நல்லா கலந்து விட்டு குக் பண்ணும்போது மசாலா எல்லாம் நல்லா குக் ஆகி ஓரளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். மிக்ஸி ஜாரெல்லாம் அலசிட்டு அந்த தண்ணியவே எடுத்திருக்கேன். அந்த தண்ணி 2 கப் அளவுக்கு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ அடுப்பை சிம்மிலே வச்சு ஒரு 20 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். 20 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கெட்டியாகி எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கோங்க. பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக தகன்னு இருக்குது பாருங்கள். இதை நல்லா கலந்து விட்டதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் ஃப்ரெஷ்ஷான கறிவேப்பிலை கொத்தமல்லியை தூவி நல்லா கலந்து விட்டுட்டு சூடான சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. இந்த குழம்பை வெளியிலேயே 1 வாரம் வரைக்கும் வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம். சூடு பண்ணி சாப்பிட்டிங்கன்னா இதோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கறிவேப்பிலை, பூண்டு, மிளகு பிடிக்காதுன்னு சொல்கிற குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த குழம்பை கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். மிஸ் பண்ணாமல் இந்த குழம்பை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருந்துச்சுன்னு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடவும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் மோஷேஸ் கில்லாடி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.